Hello everyone, this is Uday Senan from United We Watch. இனி நம்ம வந்து தூங்காவனம் படத்தோட ஒரு ஃபேன்ஸ் ஒப்பீனியன் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இந்த படம் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் authentic and realistic action thriller. And I would like to say utmost respect to Rajesh and his team. இந்த படம் வந்து it reflects so much of teamwork and hard work. ஏன்னா பிளானிங் அப்படி இருக்கு. ஃப்ரம் த டைம் ரொம்ப பிளான் பண்ணி படத்தை டக்கு டக்குன்னு முடிச்சு அண்ட் எந்த குறையில்லாமல் முடிச்சு தேவ் காட் இட் டு த ஸ்க்ரீன். ஸோ லெட் ஸ்டார்ட் ஆஃப் வித் பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தோட. ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினெட்லி த ஸ்டோரி வந்து ஆப்வியஸ்லி ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க, ரொம்ப எவிடென்ட்டாக இருந்திருக்கும். சேயிங் தட் ஒரு காப் வந்து ஒரு ட்ரக் மாஃபியா வந்து பஸ் பண்ண போகிற நேரத்தில் ஒரு பர்சனல் சிக்கலில் மாட்டிடுறாரு. ஸோ எப்படி அதை விட்டு வெளில வர்றது தான் கதையே. பட் எப்படிங்கிறது தான் படம். ஸோ இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ஸ்டிக்கிங் டு ரியாலிட்டி. கதைக்கு தேவையில்லாதது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி கட்ஸி மூவ். தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் தமிழ் சினிமா. இப்போ ஒரு எரா இருக்கு where we have story driven cinema and this is one of the peak movies in that area. எதுவுமே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோட இன்ட்ரோடக்டரி சாங் கிடையாது, சிச்சுவேஷனல் சாங் எதுவுமே கிடையாது, சூப்பர் ஹீரோயிக் ஃபைட் சீக்வன்ஸ் அடிச்ச உடனே பறக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹியூமன், டவுன் டு அர்த் அந்த மாதிரி தான் இருக்குது படமே. ஸோ செகண்ட் பிக்கஸ்ட் ப்ளஸ் ஆப்வியஸ்லி நம்ம கமல் சார் தான். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான கமல் சார், ரொம்ப அதான் சொன்ன ரொம்ப ஹீரோயிக்காக காட்டவே இல்லை அவரை. ஸோ இட் வாஸ் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான். அடித்தா வலிக்கும் அந்த மாதிரி ஒரு கமல் சார் பார்க்குறோம். இட்ஸ் ஸோ நைஸ் டு சி people going back to reality. So it is really nice. And Kamal Saroda presence வந்து from the first shot till the end நம்மளுக்கு தெரியுது because of the screenplay. ரொம்ப meaningful and it is a very nice screenplay. ஒரு இடத்துல வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் பாசம் வந்து டைரக்டாக காட்ட மாட்டாங்க. they don't talk to each other, they don't get along that well. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆம்லேட் கீழே விழும், ஆனால் அப்பா வந்து பையனை அதை சாப்பிடாம பார்த்துப்பார். ஸோ அந்த இடத்துல அந்த அஃபெக்ஷன் காட்டுறது. ஸோ தட் இஸ் obviously Kamal sir for you. And அதுக்கப்புறம் வந்து the biggest plus was cinematography and editing. நான் இது ரெண்டு பிரித்து சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த படம் வந்து what happens in a club in say a few hours, கிட்டத்தட்ட நீங்கள் தியேட்டரில் உட்கார 2.5 hours அந்த கிளப்பில் நடக்கிற 2.5 hours சமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபியும் அந்த எடிட்டிங்க்கு இருக்கிற ஒரு என்ஜாயபிள் அண்ட் என்கேஜிங் ரொமான்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் வாட் இஸ் மேட் திஸ் மூவி வெரி என்கேஜிங் ஃபார் தி ஆடியன்ஸ். எல்லாருமே எட்ஜ் ஆஃப் த சீட். இன்ஃபேக்ட் நான் 10th மினிட்லேருந்தே த்ரில்லர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஹவு தி எடிட்டிங் அண்ட் தி சினிமாட்டோகிராஃபி வாஸ். த ஹேட்ஸ் ஆஃப் டு போத் தி டீம்ஸ் ஹூ ஹவ் புட் இன் தேர் எஃபர்ட்ஸ் டுகெதர். அடுத்தது வந்து பிக்கெஸ்ட் ப்ளஸ், எல்லாமே பிக்கெஸ்ட் ப்ளஸ் தான். ஸோ அடுத்தது வந்து இட் வில் பி தி காஸ்ட். பர்ஃபெக்ட் காஸ்டிங். த்ரிஷாவாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ், சம்பத், ஜெகன், யூஹி சேது, யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்கள விட்டு வேற யாருமே அந்த இடத்துல பார்க்க முடியல. அந்த மாதிரி இருக்கேன். யாருமே எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ நடிக்கவே இல்லை. இன்னும் தேவை அது மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதில் எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல் இருக்கு. கமல் சார் வந்து இறங்கி நடிச்சிருக்காரா இல்லை மற்றவங்களா ரொம்ப நடிச்சிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு டவுட் கூட வருது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அடுத்தது வந்து கமல் சாரோட டிப்பிக்கல் சிச்சுவேஷனல் காமெடிஸ் விச் கம்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ அது வந்து ஒரு டென்ஷனான இடத்துல இந்தா நீ சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கொடுக்காம ரொம்ப கதைக்கு ஏற்ற மாதிரி இர்ரெலவெண்ட்டாக ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிற காமெடிஸ் சிச்சுவேஷனல் இருந்தது. ஆல் தட் கரெக்ட் பிளேஸ்மெண்ட்ஸாக இருந்தது அண்ட் இட் வாஸ் வெரி என்ஜாயபிள். ஸோ தட் இஸ் கமல் சார்ஸ் ஜீனியஸ். உங்களுக்கு அறியாமல் நீங்கள் சிரிக்கிறது அதெல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும். அடுத்தது வந்து கண்டிப்பாக ஜிப்ரான். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஈவன் பிஃபோர் வாட்சிங் திஸ் மூவி, ஜிப்ரான் இதே மாதிரி நீங்கள் மியூசிக் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூல் ரீச் அ லெவல் வேர் யூல் பி கால்ட் தி ஹேண்ட் ஜிம்மர் ஆஃப் தமிழ் சினிமா. அந்த அளவுக்கு இருக்குது இந்த மியூசிக். ஐ வுடன்ட் சே எக்ஸெப்ஷனல் மியூசிக் மட்டும்தான். அப்படியே அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், விஷுவலை தாண்டி மியூசிக் போச்சுன்னா தென் அது ஒரு ஆல்பமாகவே பண்ணிடலாம், எதுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணணும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். அந்த ஒரு மெச்சாரிட்டி ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ரியலி அட்மைரபிள். என்ன இந்த படத்தில் என்னென்னா ஒரு கிளப் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி கிளப்பில் வந்து கிளப் மியூசிக் ப்ளே பண்ணணும். கிளப்புக்கும் அவுட்டர் ஏரியாவுக்கு நடுவில் ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல ஃபேவரட் மியூசிக் ஆஃப் கிளப் வரணும். ஸோ இங்கெல்லாம் சுச்சுவேஷனில் ஜிப்ரான் கம்போஸ் பண்ணுமோ அதெல்லாம் ஒரு பண்ணணும். பட் அது வந்து இட் ஷுடன்ட் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கிளப் மியூசிக்ஸ்
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்டிங்காக இருக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த டீட்டெயிலிங் வெரி வெல். எந்த இடத்துலையுமே யூனோ சில சில மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க வே தே பம்பார்ட் யூ வித் மியூசிக். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அகெயின் அந்த ஸ்க்ரீனுக்கு என்ன தேவை, வாட் எவர் த ஸ்க்ரீன் டிமாண்ட்ஸ், சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ், ஷார்ட் டிமாண்ட்ஸ், அது மட்டும்தான் ஹீஸ் டன் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நீயே உனக்கு ராஜா வந்து அந்த ஒரு பாட்டே இந்த படத்தில் என்னெல்லாம் சென்டிமெண்ட் ஆர் எமோஷன்ஸ் தே வாண்டட் டு கன்வே, அது கன்வே ஆயிருக்கும். கேஆஸ், ரன்னிங் ஃபார் யுவர் லைஃப், சென்டிமெண்ட், கன்ஃபியூஷன். ஸோ அகெயின் ஜிப்ரான் இஸ் த பிகெஸ்ட் ப்ளஸ் ஃபார் திஸ் மூவி. அடுத்தது வந்து தேர்ஸ் த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக். கமல் சார் வந்து 61 இயர்ஸா அப்படின்னு சொல்லி ஐ கான்ட் இவன் பிலீவ் தட் ஹீஸ் 61 இயர்ஸ் ஓல்டு. அந்த அளவுக்கு இருக்கு. ஹீஸ் ஃபாலன் டவுன், ஹீஸ் யூனோ I really don't. I was surprised. And he's one person who can make every teenager in this whole world feel very old. So that is again, there's a fight sequence between Trisha and Kamal sir, and adukagave neenga ellarum poi padatha paaknom. So it's the biggest treat for the Indian cinema, saying that it can be realistic and there's no difference between gender here. Everyone can equally contribute when it comes to art or anything like that. So மைனஸ் தேர் இஸ் நோ. எனக்கு ஒரு ஃபேனாக இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. அப்படி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாமல் வேற ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஐ ஃபீல் இட் குட் ஹவ் பின் பெட்டர் அப்ரிஷியேட்டட் பை தி ஆடியன்ஸ். ஜென்ரலாக தீபாவளி அப்போது எல்லாரும் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் குடும்பத்தோடு போய் அது ஒரு ட்ரெடிஷன் ஆயிடுச்சு. எல்லா தீபாவளிக்கும் அந்த மாதிரி படம் வந்து பீப்புள் ஹவ் காட் அக்கஸ்டம் டு இட். ஸோ ஐ ஃபீல் படத்தில் எந்த குறையும் இல்லை. பட் ப்ராபப்ளி ஒரு தாட் இருக்குது, வேற ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ. மேபி பீப்புள் வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட் பெட்டர். தட்ஸ் தி ஒன்லி தாட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், தேங்க்ஸ் ராஜேஷ் அண்ட் டீம். You've proved that you've Kamal sir's assistant, and you've learned well. It's very evident. Thank you for such a wonderful movie. If you liked our views and if you liked our opinions, please give us a like and also subscribe to us to stay in touch with us. Until we meet again, this is Uday from United We Watch.